அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. இப்போ என்ன ஆகும்? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். இங்க வா, இங்க வா, பாரு எல்லாம் ஓகே தானே? நீங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் சந்தேகம் வரல. சொல்லு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்ன? ஹேய், உனக்கு என்னதான் ஆச்சு? உன் கண்ணெல்லாம் ஏன் வறண்டு போயிருக்கு? நீ எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? நீ என்ன கேக்குறியா? என்ன விஷயம் உனக்கு தெரியாது? என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் வீட்டுக்கு வரேன். ரஞ்சன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிரும் போல. இவன் விஷயத்துல அவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஆனா நீ பிஹேவ் பண்றத பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. என்ன விளையாட நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் எதுவும் விளையாடல. நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. ரஞ்சன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு கொலை பண்ணிருக்க. என்னது? அந்த சடலத்தை கண்ணு தொடாம வெட்டி போட்ட. அப்புறம் அதெல்லாம் யாருக்கும் தெரியாம வெளியே தூக்கி எறிஞ்சிட்ட நீ. அப்புறம் நீ எதுவும் நடக்காத மாதிரியே பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நீ அப்படி எல்லாம் சொல்ற? அஞ்சலி, உனக்கு என்ன ஆச்சு? ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டே என்ன? பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. என்ன கொலை? எங்க மர்டர்? என்ன பிரச்சனை? வாட்ஸ் ராங் வித் யூ? உன்னோட ட்ரெஸ்ல எங்கேயுமே ரத்தம், அப்புறம் உடம்புல தலையில கூட அடிபட்டுச்சுல. இங்கெல்லாம் ரத்தம். நீ ட்ரெஸ் எப்ப சேஞ்ச் பண்ண? அந்த எவிடன்ஸ்ல எங்க போச்சு? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? காலையில நான் இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தானே ஆபீஸ்க்கு போனேன். நான் ஆபீஸ்ல இருந்து அவ்வளவு லேட்டா வந்திருக்கேன் டென்ஷன்ல. இப்போ நீ இப்படி உளறிக்கிட்டு இருக்க, என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நீ கொலை அது இதுன்னு உளறிக்கிட்டே இருக்க? ரஞ்சன் நல்லா யோசிச்சு பாரு. நீ எனக்கு கால் பண்ணல, அப்ப நீ ரொம்ப பதட்டத்துல இருந்த. ரஞ்சன் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? எல்லாம் ஓகே தானே? அப்படி எனக்கு கீழே வர சொன்ன. அதோட சேர்ந்து டூல் பாக்ஸ், அப்புறம் கிளீன் பண்றதுக்கு துணி எல்லாம் கொண்டு வர சொன்ன. அஞ்சலி, ரஞ்சன், இதெல்லாம் என்னது? இங்கெல்லாம் ரத்தம், காயம். இந்த டூல் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? ஆபீஸ்ல இருந்து கார்ல திரும்ப வந்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டி வேலை ஒரு பொண்ணு என்கிட்ட லிஃப்ட் கேட்டா. நான் அவளுக்கு உதவி செய்ய போனேன். அதுக்குள்ள என்ன அவ அட்டாக் பண்ணிட்டா. அப்புறம் நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவளை கொலை பண்ணிட்டேன். அஞ்சலி, நாம இப்போ இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அந்த பாடி நம்ம சிட்டிக்கு வெளியில ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீ சொன்னதை வச்சு அந்த இடத்துல அந்த சடலத்தை கண்ணு தொண்டமா வெட்டி போட்டோம். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேக்ல அதெல்லாம் எடுத்து குளத்துல அப்படியே தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் நீ என்ன வீட்டுக்கு வந்து டிராப் பண்ண. நீ என்ன சொன்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன்னு சொன்ன. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? யாரை எனக்கு தெரியாதோ நான் அவளையே கொலை பண்ணிட்டேனா? என்ன நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியா? இல்லைன்னா உன் மைண்ட்ல ஏதோ கற்பனை ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்ற விஷயத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்ததுன்னா கேன் யூ ப்ரூவ் இட்? ஐ வில். இங்க பாரு, அப்புறம் இதையும் பாரு. இப்ப சொல்லு, நீ ப்ரூஃப் கேட்டல, இந்த ப்ரூஃப். இப்ப சொல்லு, இந்த ட்ரெஸ்ல ரத்தக்கரை எங்க இருந்து வந்துச்சு? ஒருவேளை இப்படியா இருக்குமா? இதெல்லாம் நீதான் செஞ்சியா? இப்ப என்ன மாட்டி விட பாக்குறியா? அது சரி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன காமெடி பீஸ் ஆக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆபீஸ்ல கூட என்னோட கொலீக் கடந்த ஒரு மாசமா விசித்திரமா பேசிட்டு இருக்கான். உன்னை இந்த இடத்துல பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தேன். அவன் சொல்லி கேட்டு அழுத்து போச்சு. அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை. ஆனா இப்ப நீ செய்யற காரியம் இருக்கு பாரு, அது ரொம்ப தப்பு. என்னன்னா அதான் இன்டெலிஜென்ஸ் சதி வேலை. அதை நீ தான் ஆரம்பிச்சு வச்சிருக்க. நீ தான் கொலையை செஞ்சிருக்க அஞ்சலி. அப்புறம் நீ அதுல என்ன மாட்டி விட பாக்குற? நான் இப்பவே போலீஸ் கிட்ட போறேன். ரஞ்சன், நீ தான் கொலை செஞ்ச. நீ எதுக்கு சிஐடி கூப்பிடுற? நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட புருஷன், அதாவது இவர் கூட சேர்ந்துக்கிட்ட ஒரு பொண்ணோட சடலத்தை அவுட் ஆஃப் சிட்டிக்கு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், அததான் நான் சொல்ல வந்தேன். இது எல்லாத்தையுமே நான் இவர் சொல்லிதான் செஞ்சேன். ஆனா உங்க புருஷன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றாரு. இன்ஃபேக்ட் அவரு தான் எங்களை இப்ப இங்க வரவே சொன்னாரு. சார்,
இவ அநியாயத்துக்கு உளறிக்கிட்டு இருக்கா. என்ன மாட்டி விட சதி வேலை பண்றாங்க, அதுல இவனும் சம்மந்தப்பட்டிருக்கா. உளறது நான் இல்ல, உளறது இந்த ரஞ்சன் தான். அவ செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் என்ன செய்ய வச்சுட்டான். அப்புறம் இப்போ எல்லா பேச்சும் மாத்துறான். சார், நான் உங்ககிட்ட உண்மையா தான் சொல்றேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னல என்னோட. ஆமாம்மா, உங்களை மாதிரியே ஆளை பற்றி ஒன்று சொன்னீங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உன்னோட கலீக்ஸ்லாம் உன்னோட டூப்ளிகேட்டும் பார்த்துருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, உன்னோட இந்த கதை உண்மை ரொம்ப கம்மியாகவும் கற்பனை ரொம்ப அதிகம். சரி, இந்த ஆளு தேவையில்லாம போய் சொல்றான். நான் தான் உண்மையை சொல்றேன். இத பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒன்றும் ஆச்சு சார், ரஞ்சன் என்கிட்ட இருந்து ஒரு டூல் பாக்ஸோ ஒரு துணியை எடுத்துட்டு கீழே வர சொன்னான். அப்புறம் அங்க வச்சு என்கிட்ட அவன் சொன்னான், ஒரு பொண்ணு அவன் கொலை பண்ணிட்டு தான் சொன்னான். அவுட் ஆஃப் சிட்டில போய் அந்த பாடியை தூக்கி எறிஞ்சிட்டோம். சார், நான் சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க. என்ன மாதிரி யாரோ ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் செய்யறான். இல்லைன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதி வேலை பண்றாங்க. என்னை மாட்டி விட பாக்குறா. ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட இருக்க வண்டி சாவியை கொடுங்க இப்போவே. முதல்ல நம்ம இப்போ அந்த லீக்குக்கு போகலாம். ஒரு தடவை இந்த எவிடன்ஸ் ஃபாரன்சிக் லேப் போச்சுன்னா அப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்கிறதுல யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சிடும். யார் அந்த பொண்ணு? சார், அது எப்படி எனக்கு தெரியும்? என்ன ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன கேட்கணுமோ இவகிட்ட கேளுங்க. சார், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. நான் அவளை கொல்லவும் இல்லை சார். இந்த ஆள் சொன்னதை நம்பி நான் இவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். நான் லேட் நைட் வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருந்தேன். சிசிடிவி ஃபுட்டேஜை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னுக்கு கீழே பாரு, இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் இருக்குல்ல. ஆனா இது ரொம்ப பழசு மாதிரி தெரியல. இப்போ சமீபத்துல தான் ஆயிருக்கணும். எனக்கு அப்படிதான் ஏதோ தோணுது. கிளினிக் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கன்னு தோணுது. அங்க போய் விசாரிச்சா டீடைல்ஸ் தெரிஞ்சிடும் சார். ஒரு வேலை பண்ணுங்க ஃப்ரெடி பங்கஜ், இந்த பாடியோட பீசஸ் இருக்குல்ல, மொத்தமா எல்லாத்தையும் நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் நம்ம பீரோக்கு கூட்டிட்டு போங்க. சார், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த சில நாட்களாக இவரோட டூப்ளிகேட் மாதிரி ஒருத்தர் இருக்கானா. இவரை மாட்டிவிடவும் பார்க்குறானா. இவருக்கு தெரிஞ்ச பல பேர் அந்த டூப்ளிகேட்டை பல இடத்துல பார்த்துருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவரு தான் அவனை. ஆமாம் சார், என்னை மாட்டி விட பார்க்குறாங்க சார். அப்புறம் இந்த சதி வேலையில் இவளுக்கும் பங்கு இருக்கு சார். சார், இப்போ நீங்களே சொல்லுங்க, அப்படி நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா நானே எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்? சார், இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுல. பாடி அந்த லேக்ல இருந்து கிடைச்சிடுச்சுல. அப்புறம் இவர் மேல ரத்தம் எல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுல. சார், நீங்களே சொல்லுங்க, நான் இந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்கும் போது அப்புறம் நான் இதுக்கு போய் சொல்லணும்? அது என்னை மாட்டி விடுறதுக்காக. சார், நான் சொல்றது நம்புங்க, இது எல்லாம் சதி வேலை தான். என்னை மாட்டி விடுறதுக்கு. போதும் போதும் போதும். நீங்க யார் என்ன செஞ்சீங்க, யார் என்ன செய்யலாங்கிறத நாங்க கண்டுபிடிச்ச சொல்றோம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட சந்தேக பார்வை உங்க 2 பேர் மேல மட்டும்தான் இருக்கு. ஆனா சார், நான் எந்த தப்பு பண்ணல. நிரபராதி சார் ஆமா, நான். இருக்கலாம், நீ கொலை செய்யாம கூட இருக்கலாம். ஆனா பாடியை கண்டந்துடமா வெட்டி கூறு போட்டு லேக்ல தூக்கி எறிஞ்சியே, அது கூட மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. அது எம்டியா இருக்கு. சார், நான் பொய் சொல்ல, என்ன நம்புங்க. நான் ஃபுல்லா ஆஃபீஸில் தான் இருந்தேன். இந்த ஃப்ரேம்ல நான் ஏன் தெரியலன்னு எனக்கே புரியல. மிஸ்டர் ரஞ்சன், சட்டம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் நம்பாது. அதுக்கு ஆதாரமாக காமிக்கணும். உங்கள் ஆஃபீஸோட ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது உங்கள் கண் முன்னாடி தான் இருக்கு. அதில் ஆனால் நீங்கள் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இல்ல சார், நான் கண்டிப்பா ஆஃபீஸில் தான் இருந்தேன். எனக்கு புரியல ஏன் இப்படிலாம் நடக்குது. உங்களோட ஆபீஸ் ஏன் காலியா இருக்கு? சார், ரஞ்சன் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இந்த ஃப்ளோர்ல இவர் மட்டும் தான் இருப்பாரு. அப்புறம் ஒரு பியோனும் இருப்பான். ஆனா அன்னைக்கு அவன் லீவ் எடுத்திருக்கான். அப்படியா ரஞ்சன்? அதே நாள்ல உங்களோட பியோன் எதுக்கு லீவ் எடுத்துட்டு போயிருக்கான்? சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் ஆஃபீஸில் தான் சார் இருந்தேன். மிஸ்டர் ரஞ்சன், உங்ககிட்ட இன்னசென்ட் நிரூபிக்க உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஹே குந்தன், நல்ல வேளை நீ வந்துட்ட. ப்ரோ, இவங்க சொல்றாங்க நான் யாரையோ கொலை பண்ணிட்டேன்னு. நான் எப்படி மற்றவங்களை கொல்லுவேன்? கொஞ்சம் சொல்லி புரிய வையேன்.
அவனால் அதெல்லாம் பண்ண முடியாது சார். சார் இது வரைக்கும் இவன் ஒரு கொசுவை கூட அடிச்சதில்லை. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான் சார், அவனுக்கு அடிக்கடி கோவம் வரும். அவனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா சார், இந்த விஷயத்துக்காக அவர் பல வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரஞ்சன் இன்னும் மெடிசின்ஸ் கூட எடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா சில சமயம் மருந்து சாப்பிட மறந்துட்டாருன்னா அப்பெல்லாம் படபடப்பு அதிகமாயிடும். இந்த விஷயத்த நீயே எங்க கிட்ட சொல்லல. சார் அது வந்து நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். நான் என் பொண்ணு முன்னாடி தோத்து போயிட்டேன். இந்த ஆள் சரியான சைக்கோங்க, சைக்கோ. இந்த ரஞ்சன் மன ரீதியா பாதிக்கப்பட்ட மன நோயாளி. இவனுக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு. இவன் மைண்ட் அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கோம். இவன் எதை ஞாபகம் வச்சிருக்கானோ அது மட்டும். மற்ற எல்லா விஷயத்தையும் இவன் மறந்து தொலைச்சிடுவான். இருக்கலாம் சார், இவன் தான் அந்த கொலையை செஞ்சிருப்பான். ஆனா அது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, முதல்ல அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நான் சரியாயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? குந்தன், குந்தன் நீயே சொல்லு, நான் சொல்றது உண்மையா இல்லையா? அண்ணி நீங்க சொல்லுங்க. அட நீயாவது சொல்ல. என்ன ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அட நான் ஒன்றும் சைக்கோ இல்லை, எனக்கு எந்த வியாதியும் இல்லை, மன ரீதியா எந்த வியாதியும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லுங்களேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. போதும் நிப்பாட்டு. இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லை, பீரோ. இந்த நாடகம்லாம் இங்கே நடக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற கேபின்ல போய் உட்காருங்க. போங்க. எல்லாரும் அந்த கேபினுக்கு போங்க ப்ளீஸ். எல்லா எவிடன்ஸுமே ரஞ்சனுக்கு எதிராக தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனோட பிஹேவியரும் கொஞ்சம் மோசமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அதாவது நாம சில விஷயங்களை கண்டு காணாமலும் விட்டுற முடியாது. அவன் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொன்னான், அவன் ஆபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கன்னு. அவன் ஆபீஸ்ல தான் இருந்தங்கிறான். சும்மா இல்ல, யாரும் அப்படி உறுதியா சொல்ல வாய்ப்பே இல்லை. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார், நமக்கு கால் பண்ணதே அவன் தான். ஏதாச்சும் கொலகாரம் அப்படி பண்ணுவானா என்ன? சார், அந்த டிசோசியேட்டட் பர்சனாலிட்டி டிஸார்டர் எனக்கு தெரிஞ்சு அவன் கொலை பண்ணிட்டு அதை மறந்துருப்பான். அந்த வியாதி இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி கூட நடந்திருக்கலாம், ஏன் நடக்காமலும் இருந்திருக்கலாம். நாம ஒண்ணு பண்ணுவோம், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இதை நாம இமீடியட்டா லேபுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்லுவோம். இந்த ஃபுட்டேஜ் விஷயத்துல ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் சார், அந்த டூப்ளிகேட்னு ஒருத்தர் இருக்கான்னு அவன் திரும்ப திரும்ப அதான் சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட டூப்ளிகேட்டை பார்த்துருக்காங்க. ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுக்கவே இல்லை. அவனோட நெருங்கின ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விசாரிச்சு பார்ப்பான், அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அதுல ஏதாவது உண்மை தெரிய வரக்கூட வாய்ப்பு இருக்கு. சார், ஒருவேளை அந்த சைத்தாலி அப்புறம் குந்தன் ரஞ்சனோட வெல்விஷர் மாதிரி நடிக்கலாம்ல. ஆனா நிஜத்துல அப்படி இல்ல. அப்புறம் அந்த ஷைலா மேடம் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த தப்பு ரஞ்சன் மேல நிரூபணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து ஃப்ரீ ஆக. சார், சார் செத்து போன பொண்ணோட போட்டோகிராஃப்ஸ் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு அனுப்பி வச்சுட்டேன் சார். அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அவ பேரு அனாமிகா சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க போயிருக்கா அவளோட காயத்தை காட்ட. அனாமிகா. அனாமிகா, இமிடியேட்டா அந்த பொண்ணோட எல்லா போன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணுங்க. அவ எங்க தங்கி இருக்கா, என்ன பண்றான்னு எல்லாமே. அவளுக்கு இந்த ரஞ்சனுக்கும் என்ன கனெக்ஷன்ங்கிறதையும் விசாரிங்க. சார், அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண? பார்க்கலாம், எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காம இருக்காது. அப்படியே கொஞ்சம் அக்கம் பக்கம்லாம் செக் பண்ணு, பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு. சார், சார் இவர் அங்கித், அனாமிகாவோட பக்கத்து வீட்டுக்காரரு. ஹலோ சார், என்ன விஷயம் சார்? அனாமிகா நல்லா இருக்காங்கல்ல? இல்லை, அனாமிகாவை கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் தான் அவங்க கேஸை டீல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் கொலைகாரனை கண்டுபிடிக்க. சார், ஆக்சுவலாக அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க சார். அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிமில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிமா? சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை தெரிஞ்சவங்க அவங்க கூட தங்கியிருந்தாங்களா? அவங்க என்ஆர்ஐ சார். அவங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்தாங்க. நான் அவங்க ஃபேமிலியில் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்ல சார். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவங்ககிட்ட அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவள் ஃபோனில் யார் கூட பேசிட்டு இருந்தா, அதுவும் அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், ஆக்சுவலாக அவங்க பேசுகிறத நான் கேட்டேன் சார்.
அவங்க பால்கனியில் நின்றுட்டு ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க சார், அரை மணி நேரமாக. சார் அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சரியில்லாதவன்னு தோணுது சார். 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுனதை வச்சு பார்த்தா அவன் இவங்களை அடிப்பான் போல இருக்கு சார். இப்போ கூட 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள கைகலப்பாயிடுச்சு சார். அவங்க முகத்தில் காயப்பட்டுருச்சு சார். அவங்க கண்ணில் கூட அடிபட்டுருச்சு போல இருக்கு சார். நீங்கள் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்துருக்கீங்களா? சார் நான் அவரை பார்த்ததில்ல, பட் அவரோட பேர் எனக்கு தெரியும் சார். அப்படியா? இல்லை, அவன் பேர் என்ன? ரஞ்சன் சார். ரஞ்சனா? சார் இதை பாருங்க, இது அனாமிகாவோட பாஸ்போர்ட். இதுல பார்சிலோனாவோட விசா இருக்கு. பார்சிலோனாவா? அவ ஸ்பெயினுக்கு போகணும்னு நினச்சாலா என்ன? சார் அனாமிகா ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க சார். அவங்க பேசுனதை நானும் கேட்டேன் சார். அவங்க ரஞ்சனால ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அவங்க நிரந்தரமாக ஸ்பெயினுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்படின்னா கொலையை ரஞ்சன் தான் பண்ணியிருப்பான் போல. இவ ஸ்பெயினுக்கு போறது அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஹலோ சார், அனாமிகாவோட ஃபோன் கால்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு நம்பர்ல அடிக்கடி கால் பண்ணி பேசிருக்கா. அந்த நம்பர் ரஞ்சனோட கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓ ரஞ்சன், ஒன்று பண்ணுமா, அந்த அனாமிகாவோட ஃபோன் அவ போன கடைசி லொக்கேஷன் என்னதுன்னு செக் பண்ண. இதுதான், இவங்க தான் அனாமிகா. நேற்று ராத்திரி இவங்க உங்கள் ஹோட்டலில் தங்கினாங்களா? ஐ எம் நாட் ஷுர் சார். இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஓகே, உங்கள் ஹோட்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். ஷுர் சார். இவங்க தான் அனாமிகா. இது என்னது? அவங்க உள்ள போகும்போது வெறும் ஹேண்ட்பேக்கோடு போனாங்க, திரும்ப வரும்போது ஒரு பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு போறாங்க. கூட போற அந்த பையன் யாரு? பெல்போயா? இப்போ அவன் எங்க இருப்பான்? நேற்று ராத்திரி அந்த பொண்ணோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நீ போனல, அங்கே அவளுக்காவது யாராவது வெயிட் பண்ணாங்களா? ஆமாம் சார், ஒரு ஆள் அங்கே இருந்தான், அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யார் அவன்? அவன் ஹைட்டாக இருந்தான், ஒல்லியாகவும் இருந்தான் சார். ஹைட்டா ஒல்லியா இருந்தானா? அந்த ஆள் இவனா? சார் பார்க்கறதுக்கு அவன் இப்படி தான் இருந்தான். பார்க்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தான், என்னால் சரியாக பார்க்க முடியல. சார் அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தான், என்னால் சரியாக அப்படின்னா அந்த ரஞ்சன். சார் அவன் கொஞ்சம் தூரத்தில் போய் சொல்லியிருக்கான், என்னால் சரியாக பார்க்க முடியல. அவனுக்கு அனாமிகாவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. கடைசியாக அனாமிகா அவன் கூட தான் இருந்திருக்கா. ரஞ்சன் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாரும் அவனை வெவ்வேறு இடத்துல வச்சு பார்த்ததா சொல்றான். அப்படி பார்த்தா அவன் இந்த இடத்துல இல்லவே இல்லை. என்ன விஷயம் அது? சார் நான் ஒரு நாள் காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ரஞ்சன் யார்கிட்டயோ வெளியில் பேசிகிட்டு இருந்தான். ஏய் ரஞ்சன், ரஞ்சன், ஹே ரஞ்சன். நான் அவனை கூப்பிட்டேன் சார், என்னன்னே தெரியல. அவன் என்னை கண்டுக்கவே இல்லை சார். அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ரஞ்சன், கடைசியாக நான் இதை பற்றி அவங்ககிட்ட பேசினப்போ அவன் என்ன சொன்னானா, நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொன்னான். அவன் ஏன் என்கிட்ட இப்படி போய் சொன்னான்னு எனக்கு தெரியல சார். அப்புறம் லீலா மேம், நீங்க அவனை எங்க பாத்தீங்க? காந்தி வழியில ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, அவன் கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்தா. ஹே ரஞ்சன், ரஞ்சன். சரி, அது இந்த பொண்ணு தானே? ஆமா சார், இவதான் அந்த பொண்ணு. நான் போன்ல இத பத்தி பேசினப்போ அவன் இங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டான். உங்க விஷயத்துல கூட அப்படித்தான் நடந்துச்சா என்ன? ஆமா சார், மார்க்கெட்ல அவன் என் முன்னாடி நடந்து போயிட்டான். நான் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு ஹாய் சொன்னேன். ஆனா அவன் என்ன கண்டுக்கவே இல்ல சார். என்ன இக்னோர் பண்ணிட்டு ஆட்டோ போயிட்டே இருந்தான். ஏய் இங்க பாரு, நான் கூப்பிடுறேன். ஏய் எங்கடா? ஏய் சரி, ஓகே, தேங்க் யூ வெரி மச். சார், இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா வேணும்னு ரஞ்சன் இவங்க முன்னாடி வந்திருக்கான், அப்புறம் நெக்லெக்ட் பண்ணியிருக்கான். அபிஜித், இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்துச்சு? அந்த ரஞ்சன் எதுக்காக எல்லாரையும் நெக்லெக்ட் பண்ணா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. நாம ஒண்ணு பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல இவங்க ரஞ்சனை பார்த்ததா சொல்றாங்களோ அங்க போய் நாம ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
சார் இங்க பாருங்க. சோழனுக்கு பாஸ், என்ன கிடைச்சது? இந்த ஆயுதங்கள்லயும் ட்ரெஸ்லயும் படிஞ்சிருக்கிற ரத்தக்கரை அந்த அனாமிகாவோடது தான். அஞ்சலி உண்மைதான் சொல்லியிருக்கா. இந்த ஆயுதங்களை அனாமிகாவை கொலை பண்றதுக்காகவும் அவளோட சடலத்தை டிஸ்போஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஞ்சனுக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? ஆமா சார், ரஞ்சனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து இந்த டூல் பாக்ஸ்ல, ரெண்டாவது வண்டியோட டிக்கில இருந்து கிடைச்சிருக்கு. அதுல இந்த அனாமிகாவோட பிளட் செல்ஸ் இருக்கு. அப்படின்னா ரஞ்சன் அஞ்சலி கூட தான் இருந்திருக்கா. இது ரொம்ப சாதாரணமான ஒரு எவிடன்ஸ் ஆச்சு. அஞ்சலி சொன்னதெல்லாம் உண்மைதானு நிரூபணம் ஆயிடுச்சு. ரஞ்சனை குற்றவாளின்னு நிரூபிக்க இந்த எவிடன்ஸ் போதுங்க. ஆனா பாஸ், நமக்கு வேற நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. என்னது? சார், எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாலிமர் அப்புறம் சிலிக்கானோட ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருக்கு. அது ரொம்பவே விசித்திரமான விஷயமா இருக்கு. சிலிக்கான் அப்புறம் பாலிமர், உண்மையிலேயே இது விசித்திரமா தான் இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு பாஸ், வாங்க காட்டுறேன். இந்த கெமிக்கல் பாஸ், இந்த கெமிக்கல் நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. துணிகள்ல, டூல் பாக்ஸ்ல, எல்லா இடத்துலையும். அப்புறம் அதை தவிர இங்கே பாருங்க, இதில் சயனைடு, கொஞ்சம் ஃப்ளோரைடு, எல்லா கெமிக்கல்ஸும் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. சோழனுக்கு அந்த ரஞ்சன் வெளியே சுத்தவே கூடாது. அவ சுதந்திரமா வெளியே சுத்துறது ரொம்ப ஆபத்தானது. அனாமிகாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அனாமிகாவோட பாய் ஃப்ரெண்டா? இல்ல சார். நீ அவளை ரொம்பவே அடிச்சு வருத்தப்படுத்தி இருக்க போல இருக்க. இல்ல சார், எல்லாமே போய், கண்டிப்பா போய் சார். ஜனங்க ஆளாளுக்கு கண்டபடி என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு எந்த அனாமிகாவையும் தெரியாது சார். அப்படியா? இது உன்னோட கிரெடிட் கார்டுக்கான பில் தெரியுதா? இங்க பாரு, அனாமிகாவோட பார்சலோனாவோட ஃப்ளைட் டிக்கெட் உன்னோட கிரெடிட் கார்டில் தான் புக் பண்ணியிருக்கேன். அவள் எந்த நம்பருக்கு மணிக்கணக்கில் பேசியிருக்காளோ அந்த நம்பரும் உன் கம்பெனி பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், உன்னோட வண்டியோட டிக்கியில் அனாமிகாவோட பிளட் ட்ரேசஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நீ என்ன சொல்கிறன்னா, நாங்கள் யாரோ ஏதோ சொன்னதை நம்பி ஆக்ஷன் எடுத்ததா சொல்லிட்டு இருக்க. இந்த எல்லா எவிடன்ஸும் தாராளமாக போதும் அப்படி ஒரு விஷயத்த நிரூபிக்க முடியும். அனாமிகாவோட கொலையை நீ தான் செஞ்சிருக்க. இல்லை சார், நான் யாரையுமே கொலை பண்ணல சார். சார், இந்த கிரெடிட் கார்டு சார், என்கிட்ட ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு சார். நான் இது வரைக்கும் எந்த கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணி பார்சிலோனா டிக்கெட் எதுவும் புக் பண்ணல சார். அப்புறம் எப்படி இதெல்லாம்? போதும் நிறுத்து ரஞ்சன். அனாமிகா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம். கடைசியில அவ உனக்கு தீராத தலைவலியா மாறிட்டா. எப்படியாவது அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தானே நீ அவளை கொலை பண்ணிருக்க. கொலை மட்டும் பண்ணல, என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டடா. இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அஞ்சலி. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு ப்ளீஸ். அண்ணி, கிடைச்ச எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ரஞ்சன் தான் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் எதுவுமே நிரூபணமாக. ப்ளீஸ் எங்களோட வேலை நீங்கள் செய்ய விடுங்க. இங்கே பாரு ரஞ்சன், நீ நிரபராதை நிரூபிக்க எந்த எவிடன்ஸும் இல்லை உங்ககிட்ட. நீ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க இருந்த அதுக்கு கூட எந்த சாட்சியும் இல்லை. அப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட நீ இல்லவே இல்லை. அனாமிகா இருந்த ஹோட்டலுக்கு வெளியே உன்னோட வண்டி இருந்துச்சு. உன்னோட வண்டி டிக்கிக்குள்ள அனாமிகாவோட பிளட் ட்ரேசஸ், ஃபோன் ரெக்கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு பில். இதுக்கு மேலே உன் நடிப்பெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. அது டூப்ளிகேட்டாக ஒருத்தன் இருக்கான்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இருக்காது. அது வரைக்கும் நீ உன்னோட வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கணும். ஃப்ரெடியோட கண்காணிப்பில் இரு. அப்புறம் நீங்கள் எங்கள் விசாரணை முடிகிற வரைக்கும் உங்களில் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ஃப்ரெடி, இவங்களை வாட்ச் பண்ண ப்ளீஸ் சார். சார், நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. பூர்வி, நீ என்ன சொல்ற? தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் சார். சார், இத ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரஞ்சனோட ஃபுட்டேஜ் விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ்ல ஏதோ மிஸ் ஆயிருக்கு சார். அதுல இருந்து ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அங்க யாரோ இருந்திருக்காங்க. அதை ரொம்ப சாமர்த்தியமா டெலீட் பண்ணிருக்காங்க. வேற யாரும் இல்ல, அது ரஞ்சனா தான் சார் இருக்கணும். அப்படின்னா அவன் டூப்ளிகேட் இருக்கிறான்றது சொன்னது உண்மைதானா? அனாமிகாவோட கொலை நடக்கும்போது அவன் ஆஃபீஸில் தான் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கொல்ல முடியும்? ஒரே ஆளு ஒரே இடத்துல எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ரஞ்சனோட அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துன்னு சொன்னாங்கல்ல, காஃபி ஷாப், ஜுவல்லரி ஷாப், அப்புறம் மார்க்கெட் பிளேஸ். கதவை தரங்க. என்ன வெளியே விடுங்க. எதுக்கு என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? தரங்க. கத்துறது கேட்கலையா? கதவை தரங்க. என்னது இது? மறுபடியும் அவருக்கு பதட்டம் வந்துருச்சா என்ன? கதவை தரங்க. பதட்டமா? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும்ல? ஒரே ஒரு வழிதான். கதவை தரங்க. இன்ஜெக்ஷன் தரங்க. நான் சொல்றது கேட்கலையா? டோரை ஓபன் பண்ணுங்க. யாராவது இப்படி ரூம்ல போட்டு லாக் பண்ணுவாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்புறம் கதவை உடைச்சிருவேன். தரங்க.
எல்லாரும் ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்கன்னு தெரியல. கேளுங்க. நானே பாக்குறேன். என்ன எதுக்கு இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் ரஞ்சன், ஏய் ரஞ்சன் நில்றா, நில்றா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் டாக்டர் கால் பண்ணி பார்க்கறேன். Oh my God. சார் இது காஃபி ஷாப்போட ஃபுட்டேஜ். சார் அடுத்ததா ஜுவல்லரி ஷாப். இங்க அனாமிகாவோட வந்திருக்கான். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே ஓகே. இப்போ சார் மார்க்கெட் பிளேஸ். பங்கஜ், அது அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. இப்போ நீ என்ன பண்ற, அந்த ரஞ்சனை மட்டும் ஜூம் பண்ணு. மாட்டிக்கிட்டா. அவனோட நடவோட எல்லாமே வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஷூவை போட்டிருக்கான் சார். இது என்னது? தயா, அவன் வாக்கிங் பூட் போட்டிருக்கான். வாக்கிங் பூட். ஒருத்தரோட கால் எலும்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்க இந்த பூட்டை போட்டு தான் ஆகணும். அப்படின்னா ரஞ்சனோட கால் இதுல சரியா தானே இருந்துச்சு? எஸ் ரைட். அவனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா இது சொல்லு வாட்? இப்போவா? சரி ஓகே, நாங்க வந்துடுறோம். சோலனுக்கு இமீடியட்டா பேரண்ட்ஸிங் லேபுக்கு வர சொல்றோம். வாங்க போலாம். ஃப்ரெடி சொல்லு, என்ன சொல்ற? சரி, நீ அங்கே இரு. ஃப்ரெடி தான். அவன் சொல்றான் ரஞ்சன் ஓடிட்டான். அதுவும் ஷைலாவை காயப்படுத்திட்டு ஓடி இருக்கான். ஆனா ஃப்ரெடி தான் அங்க இருந்தால. ஆமா, அங்கதான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீயும் பங்கஜும் நேரம் அங்க போயிடும். நாங்க ஃபாரன்சிக் லேபுக்கு போயிட்டு வரோம். சொல்லு. நீ சொல்லல ரஞ்சனை அரெஸ்ட் பண்ண வேணும்னு. அவ்வளவுதான். அவன் சில பேரை காயப்படுத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நீ இங்க என்னடா, என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ இங்க? விஷயம் இருக்கு பாஸ். என்னது? புரியாத புதிருக்கு விடை தேடி கண்டுபிடிக்க தான் இந்த முயற்சி. ரஞ்சன் ஓடி போனதை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. பட் ஐ எம் ஷூர் நீங்க கண்டிப்பா அவனை பிடிச்சிருவீங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் நமக்கு கிரைம் ஸ்பாட்ல இருந்து கிடைச்சதுல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க யாரு? இவன் ஜெகத். ஒரு நிமிஷம், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பாஸ். மேகுல். ஹாய் சார். இப்போ இவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க கொஞ்சம் கவனமா அவரை பாருங்க, பேசுங்க, அப்ப அவருக்கே தெரிஞ்சிடும். மேகுல் சார், நீங்க யாரு? உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். இந்த ஆளோட கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கண்கள் மட்டும் இல்லை, இவரோட டோட்டல் ஃபேஸ்லயுமே ஏதோ சம்திங் ராங் தான் ஆச்சு. முகத்துல கூட ஏதோ பிரச்சனை இருக்கு. இது என்னது? நான் சொல்றேன் பாஸ். அந்த கெமிக்கல் கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சதுல ஆக்சுவலா அந்த கெமிக்கல் இந்த மாதிரி மாஸ்க்கும் டம்மி ரத்தத்தை ரெடி பண்றதுக்கும் யூஸ் பண்றது. அதுலேயே முக்கியமாக இந்த சிலிக்கான் மாஸ்க், இதை மேக்ஸிமம் ஃபிலிமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கண்கள் மட்டும் இருக்காது. கண்களுக்காக இது கீழே சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரியே இதை போட்டிருக்கிறவங்களுடைய உண்மையான கண்கள் அப்படியே ரியலாக வெளியில் தெரியும். அப்புறம் சார், இதை செய்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஹை குவாலிட்டி சிலிக்கான், அப்புறம் நல்ல திறமை உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் இதை மாதிரி பண்ண முடியும். லேட்டஸ்ட் டெக்னிக்கல் சார்.
போட்டிருக்கிறவங்களோட முகம் எப்படி இருக்கோ அது அப்படியே இந்த மாஸ்கில் பதிஞ்சிடும் சார். அப்படின்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா யாரோ ரஞ்சனா டூப்ளிகேட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரஞ்சனோட மாஸ்க். ரஞ்சன் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ஆளு ரஞ்சனோட ஃபேஸ் மாதிரி இருக்கிற மாஸ்கை போட்டிருப்பான். ஜனங்களை பல வாட்டி ஏமாத்திருக்கான். அதனாலதான் அவன் ரொம்ப தூரத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கான். அவன் கிட்ட வந்திருந்தான்னா அவன் மாஸ்க் போட்டிருக்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அஞ்சலி அவன் கூட தானே அவ இருந்தா, அவன் கூட பேசினால, அவன் கூட சேர்ந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கா. அவன் முகத்துல ரத்தக்கரையும் படிஞ்சிருந்துச்சு. சிச்சுவேஷன் ரொம்ப மோசம். ஆடியோ கட் பண்ணிருக்கான், டிஸ்போஸ் பண்ணிருக்கான். அவசரத்துல அதை கவனிச்சிருக்க மாட்டான். யூ ஆர் ரைட். அந்த டூப்ளிகேட் இருக்கால, கண்டிப்பா அவனோட காலோட எலும்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அதனால தான் அவன் அந்த பூட்டை போட்டிருக்கான். இந்த மாஸ்கை பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை சார். சார் இந்த மாஸ்கை ஃபிலிம் ப்ராசஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் சார் தெரியும். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிமில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சார் தயா சொன்னா அனாமிகா ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிமில் வேலை செஞ்சுட்டு இருந்ததா? அப்போ அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே? ரஞ்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அவனை இந்த கொலை வழக்கில் மாட்டி விட பார்த்துருக்காங்க. இன்னொருத்தங்களை அந்த பெல் பாயா அவன் வண்டி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். அவனோட பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி ரஞ்சன் கிட்ட போன்ல பேசுற மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தன் தன்னோட மரணத்தை வச்சு இப்படி விளையாடுவான். அனாமிகா தன்னோட கொலையை பத்தி தானே எதுக்காக இப்படி ஒரு சதி வேலை பண்ணணும்? இல்ல 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 இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதுதான் அனாமிகாவை இப்படி எல்லாம் ஆட வச்சிருக்கு. என்ன கேட்டா அவன் தான் இந்த கேஸுக்கான மாஸ்டர் மைண்ட். உங்களுக்கு என்ன பைத்தியமா? ரெடி இன்ஜெக்ஷன் எடுக்க உள்ள போயிருக்கான். அதுக்குள்ள அந்த ஆளை நீங்க திறந்து விட்டுருக்கீங்க. நாங்களே திறக்கல. நாங்க ஏன் திறக்கணும்? நாங்க என்ன? யாரு கதவை திறக்க சொன்னது? அந்த ஆளு எந்த மென்டல் கண்டிஷன்ல ஓடினானோ அவன் யாரை என்ன பண்ணுவானே தெரியாது. ஷைலா மேடம் அட்டாக் பண்ணிருக்கால சார். அது எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவன் உங்க எல்லாரும் முன்னாடி தான் ஓடி போயிருக்கான். யாரும் தடுக்கலையா? சார் நாங்கள் 2 பேரும் பயந்துட்டோம். எல்லாமே சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிருச்சு சார். நாங்கள் தடுக்க தான் நினச்சோம். ஆனால் அவன் எங்களுக்குள்ள ட்ரை பண்ணியிருப்பான். ஆன்ட்டி அட்டாக் பண்ணிட்டா, எங்களை அட்டாக் பண்ணிட்டானா? ஒரு நிமிஷம். ஷைலா மேடம் அட்டாக்கா? ஆனா அது எப்படி? அவன்கிட்ட அதுக்கான ஆயுதம் எங்கிருந்து வந்தது? அவன்கிட்ட தான் எந்த ஆயுதமும் இல்லையே. எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் தான் எடுத்துட்டு போயிட்டோமே. ஆமா சார், நேர்ல மட்டும் இல்ல, கிச்சன்ல கூட காய்கறி வெட்டுற கத்தி இல்ல சார். சார் இவர் எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸோட மேக்கப் ஆர்டிஸ்ட். இவர் மாஸ்க் ரெடி பண்றதுல எக்ஸ்பர்ட். அப்போ நீங்க தான் அனாமிகாவுக்கு மாஸ்க் ரெடி பண்ணி கொடுத்ததா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாம் சார். அவன் எனக்கு பணம் கொடுத்தா. இதுதான் சார் என்னோட வேலை. ஆமா, ஒரு விஷயத்த சொல்லு. நீ இந்த வேலையை யாருக்காக செஞ்ச? அந்த மாஸ்கை யார் போடுறதா இருந்துச்சு? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்பலாம் டைம் இல்லை. அப்புறம் யாருக்காக நீங்க மாஸ்கை ரெடி பண்ணுவீங்களோ அவங்களோட முகத்தை அளவெடுப்பீங்கல்ல, அதாவது மேப்பிங் பண்ணுவீங்கல்ல, அது யாருக்காக பண்ணீங்க? அந்த மாஸ்கை யார் யூஸ் பண்றதா இருந்தது? பதில் சொல்லுங்க. யார் நீ? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? நான் நினைச்சேன் நீ என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறியேன்னு. ஏன்னா நான் தான் நீ என்னதான் தேடிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னோட டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா? உன்னோட ஃபேஸ் என்ன மாதிரி இல்லையே. ஏன்னா நான் உன் முகத்தோட மாஸ்கை இன்னும் போட்டுக்கல. பாரு, உன்னாலே என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரிஜினல் நீயா இல்லை நானான்னு தெரியாது. இன்னொரு விஷயம், என்னால உன் குரல்ல கூட பேச முடியும். ஆனா நீ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா அனாமிகாவை கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும். அட, எனக்கு உனக்கும் என்னதான் பாக? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ரஞ்சன், நீ ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னோட இந்த கடுமையான உழைப்பை சிஐடி ஆளுங்க கெடுத்துட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. உன்னை நான் ஒரேடியா போட்டு தரணும்.
இல்ல சிஎடிஸ் நீங்களா எப்படி இங்கே வந்தீங்க? உன்னை ஃபாலோ பண்ணி தான் இது வரைக்கும் வந்தோம். அந்த மேக்கப் மேன் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ரஞ்சனை நான் விடவே முடியாது. ஏன்னா நான் இவனை கொல்றேன்னு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் அவன் கூட சேர்ந்து செத்துருவீங்க. நீ இவனை கொல்றதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்தியா? யார் கொடுத்தா கான்ட்ராக்ட? அனாமிகாவை கொன்னதுக்கு அப்புறம் கூட உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குல்ல? எவனா அந்த மாஸ்டர் மைண்டு? என்னை மன்னிச்சிருங்க. உங்க விருப்பத்தை மீறி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரஞ்சன் எங்க? அவங்களுக்கு கிடைக்கலையா? கிடைச்சிட்டான் ரஞ்சன் கிடைச்சிட்டான். நீங்க எல்லாரும் இதை கேள்விப்பட்டாலே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ரஞ்சன் நிரபராதி. என்னங்க சொல்றீங்க? கொலைய ரஞ்சன் தான் பண்ணிருக்கான். இல்லங்க, கொலை செஞ்சது ரஞ்சன் இல்ல. கொலை செஞ்சது உங்கள யாரோ ஒருத்தங்க தான். நாங்களா? ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, இவங்க எல்லாம் இருக்கும் போதே ரஞ்சன் என்ன அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டான். எப்படி பண்ணா? அமீனவா எந்த விஷயத்தை வச்சு உங்களை அட்டாக் பண்ணா? நான் தான் சொன்னல, அது அவன் கத்தியால தான் என்ன அட்டாக் பண்ணான். ஆனா வீட்டில் தான் கத்தியே இல்லையே. நாங்க தான் எல்லா ஆயுதத்தை எடுத்து மாத்திட்டோமே. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயம் கத்தியால இல்ல, ஆனா நெயில் கட்டரால ஆயிருக்கு. நகத்தை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ற நெயில் கட்டர், உங்களுக்கு ஏற்பட்ட காயம் அதால தான். ஷைலாஜி இப்ப கூட ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஃப்ரெடே, ஷைலா மேடம், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அனாமிகாவோட நெய்பர் அங்கித், அவன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கான். அதான் என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க இல்லையா? ஏன்னா என்ன கிட்னாப் பண்ணிட்டு நீங்கள் என்னை கொண்டு போட்டுடலான்னு பார்த்தீங்கல்ல? அம்மா, நீங்க இதெல்லாம் பேசாத. என்ன அம்மான்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அம்மான்ற வார்த்தைக்கு உங்க 2 பேருக்கு அர்த்தம் தெரியுமா? சார், இவன் என் விருப்பத்தை மீறி ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் என் கூட இருந்த அந்த உறவை அவ முறிச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிட்டா. அப்புறம் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து அவளோட பங்கை என்கிட்ட இருந்து ஈஸியா கேக்குறா. இது எல்லாமே இந்த ரஞ்சனால தான். இவன் தான் என் பொண்ணை இப்படியெல்லாம் மாத்தி வச்சிருக்கான். என்னோட ஒரே ஒரு வாரிசு அவளே அவ புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி விஷத்தை கொடுத்து சாகடிக்க பார்த்தாங்க என்ன. ரெண்டு ட்ராப் சீக்கிரம் பண்ண அஞ்சலி. மம்மியோட ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. சீக்கிரம் போ. ஆனா அனாமிகாவை எதுக்கு கொலை பண்ணீங்க? இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. ஆனா எனக்கு ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்கல்ல இது எல்லாத்தையும் செய்யறதுக்காக. ஆனா நான் இவங்க 2 பேருக்குமே தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ரஞ்சனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு. அப்புறம் இந்த அஞ்சலிக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயில். ஷைலா மேடம், இவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்த காரணத்தினால நீங்களும் இவங்கள மாதிரி குற்றவாளி ஆயிட்டீங்க. இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உங்க உயிரை எடுக்க ட்ரை பண்ண குற்றத்துக்காக. அதே மாதிரி உங்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அனாமிகாவை கொலை பண்ண குற்றத்துக்காக.
சார்